ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. என் அன்பு குழந்தையே, உன்னை தேடி உன் அன்னை வந்து விட்டேன். என் அன்பு செல்வமே, இன்று உனக்கான நல்ல நேரத்தை குறித்து கொண்டு உன்னை தேடி நான் உன்னை சந்திக்க வந்து விட்டேன். என் தங்கமே, இதை கேட்கும் நொடி முதலே உன்னுடைய வாழ்விற்கான சுப முகூர்த்தம் ஆரம்பமாகும். உன்னுடைய வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்க போகிறது தங்கமே. நீ இத்தனை காலமாக காத்து கொண்டிருந்த அந்த நல்ல காரியம் நடப்பதற்கான சூழல் இனிதே உருவாகும். என் தங்கமே, இப்பொழுது உன்னுடைய மனதில் ஓடிக்கொண்டிருப்பது, அம்மா தினமும் இதையேதான் சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். நல்லது நடக்கும், நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும், இன்று நடக்கும், நாளை நடக்கும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்களே தவிர இதுவரை என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்லதும் நடந்த பாடில்லை. உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு கேட்டு நான் நம்பி ஏமாந்ததுதான் மீதம் என்று நீ நினைக்கிறாய். என் தங்கமே, இந்த மனிதர்களைப் போல என்னை நீயும் ஏமாற்றி விட்டீர்களே அம்மா, இது நியாயமா? இன்னும் எதை நம்பி என்னை காத்திருக்க சொல்கிறீர்கள்? இத்தனை காலமும் நடக்காத நல்லதா இனிமேல் எனக்கு நடக்க போகிறது என்று நீ கோபமாக இருக்கிறாய். எல்லாம் முடிந்தாகிவிட்டது, என் வாழ்க்கை அவ்வளவுதான், கடைசி வரை நான் இப்படியே கஷ்டப்பட வேண்டும் என்றுதான் என்னுடைய தலையில் எழுதியிருக்கிறதா? இப்படியெல்லாம் நீ புலம்புகிறாய். இதற்கு மேலும் உங்களுடைய வார்த்தைகளை நம்பி நான் ஏமாற தயாராக இல்லை என்று மனம் வெறுத்து விட்டாயா? என் செல்லமே, யார் சொன்னது எல்லாம் முடிந்து விட்டது என்று? இனி செய்வதற்கு ஒன்றும் இல்லை. கடைசி வரையிலும் நீ இப்படியேதான் கஷ்டப்பட வேண்டும் என்று யார் சொன்னது? நான் சொன்னேனா? எதுவும் இன்னும் முடிந்து விடவில்லை என் தங்கமே. இனிமேல்தான் உன்னுடைய நல்வாழ்வு ஆரம்பமாக போகிறது தங்கமே. எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. உனக்கு துணையாக உன் அன்னை நான் இருக்கும் பொழுது நீ ஏன் கவலைப்படுகிறாய்? நிச்சயமாக உனக்கான நல்ல வாழ்வு ஆரம்பமாக போகிறது. நீ என்னையே நம்பிக்கொண்டிருக்கிறாய். என்னை நம்பிக்கொண்டிருக்கும் என்னுடைய பிள்ளை, உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? நினைத்த வாழ்க்கை அமைந்த இன்பத்தில் சிலர், நினைத்த வாழ்க்கை கிடைக்கவில்லையே என சில பேர் துன்பத்தில் இருக்கிறார்கள். தனக்கான வாழ்க்கையை வாழ வேண்டும் என சிலர், இப்படி எந்த நிலையில் இருப்பவர்களுமே என்னை தேடி வந்துவிட்டால் அவர்களை ஒரு பொழுதும் நான் கைவிடுவதே இல்லை. என் தங்கமே, இந்த அம்மன் உனக்கு கஷ்டங்கள் தரும் பொழுது கலங்கி கொண்டிருக்காதே. நான் உனக்கு கஷ்டங்களை தருவது உன்னை சோதிக்க அல்ல. உன்னை சுற்றி எத்தனையோ போலி உறவுகள் இருக்கிறார்கள் என்பதை உனக்கு உணர்த்தத்தான் என்பதை நீ புரிந்து கொள் தங்கமே. கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே. கவலைப்படுவதால் மனதின் ஆற்றலும் உயிரின் சக்தியும் வீணாகிறது. என் தங்கமே, எதிலும் அளவறிந்து வாழ பழகினால் சிக்கலுக்கு இடம் இருக்காது தங்கமே. என்னுடைய செல்ல பிள்ளையே, விமர்சனங்களை கடந்து செல். ஏனென்றால் திருநாயின் எல்லை தெருவின் முடிவு வரை மட்டும்தான் இருக்கும். வாழ்க்கையில் தடுமாற்றம் வரலாம், ஆனால் உன்னுடைய மனம் தடுமாறினால் உன்னுடைய வாழ்க்கையே தடமாறிவிடும் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, உனக்கு பிடிக்காத தேவையில்லாத விஷயங்கள், அர்த்தமற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் இருந்தாலே உன்னுடைய உடலும் மனலும் ஆரோக்கியத்தோடு இருக்கும் தங்கமே. இவ்வுலகில் இயல்புகளை புரிந்து கொள் என் தங்கமே. நாட்களில் நல்ல நாள் கெட்ட நாள் என்று எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு நாளும் நமக்கு மறைமுகமாக பல பாடங்களை உணர்த்தி கொண்டு தானே இருக்கிறது. அதனால் உனக்கான நல்ல நேரம் வரவில்லை, நல்லது நடக்கவில்லை என்றெல்லாம் தயவு செய்து நீ புலம்பிக் கொண்டிருக்காதே. எல்லா நாளும் உனக்கான நல்ல நாட்கள் தான் என் தங்கமே. அதனால் சந்தோஷமாக இரு. ஒரு சந்தோஷ செய்தியினை உன்னிடம் சேர்க்கவே இன்று உன்னை தேடி நான் வந்துவிட்டேன் என் தங்கமே. நான் கூறப்போகும் இந்த சந்தோஷ செய்தியை கேட்டு நீ மன மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கத்தான் போகிறாய். கேட்க நீ தயாராக இருந்தால் சொல்ல நானும் தயாராகவே இருக்கின்றேன் என் தங்கமே. கேட்கிறாயா?
என்னுடைய வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்க வேண்டிய துன்பங்கள் அனைத்தையும் இந்த வயதிலேயே அனுபவித்து விட்டேன். கவலைகளும் ஏமாற்றங்களும் மாறி மாறி வந்து என்னை தாக்குகிறது. போதும் அம்மா, உன்னுடைய சோதனையை தயவு செய்து நிறுத்திவிடு. இனி எதையும் தாங்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லவே இல்லை என்று உன் மனம் நொந்து என்னிடம் பேசிக்கொண்டிருந்தாயே. உனக்கான பதிலை சொல்லவும் உனக்கான வழியை சொல்லவும் தான் இன்று நான் வந்திருக்கின்றேன். தங்கமே, இதோ உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக வாழ்வதற்காகவே சில விஷயங்களை உனக்காக சொல்கிறேன். இதை முழுவதுமாக கேட்டுவிட்டு நீ இதை பின்பற்றி வா. நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்ததை விட சந்தோஷமாக பல மடங்கு மாறும். உன்னுடைய கடந்த காலத்தின் கசப்பான நினைவுகளை மறக்க முயற்சி செய். என் தங்கமே, மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்பதை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. நீ எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அப்படியே வாழ். என் தங்கமே, காலம் எல்லா காயங்களையும் ஆற்றிவிடும். எனவே பொறுமையாக இரு. உன்னை மற்றவருடன் ஒரு பொழுதும் ஒப்பிட்டு பார்க்காதே என் தங்கமே. காரணம், உன்னுடைய பயணம் அவர்களின் பயணத்திலிருந்து மாறுபட்டு உள்ளது. தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் தவிர்த்துவிடு. ஏனென்றால் இங்கு எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைப்பதில்லை. என் தங்கமே, உன்னுடைய மகிழ்ச்சிக்கு உன்னை தவிர வேறு யாராலும் பொறுப்பேற்க முடியாது. எப்பொழுதுமே ஒரு சிறு புன்னகையை உன்னுடைய உதட்டில் வைத்துக்கொள் என் தங்கமே. உலகில் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் உன்னால் மட்டுமே தீர்வு காண முடியும். நீ நினைத்தது எதுவும் நடக்கவில்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டு இருக்காதே என் தங்கமே. ஆரம்பித்த அதே உற்சாகத்தோட முயற்சியை செய்து கொண்டே இரு என் தங்கமே. இன்றைக்கு இல்லை என்றால் நாளை, நாளை இல்லை என்றால் இன்னும் ஒரு நாள், இதற்கெல்லாம் புலம்பிக் கொண்டிருக்காதே. தள்ளிதான் போகுமே தவிர எதுவும் கிடைக்காமல் போகாது. புரிந்து நடந்து கொள் என் தங்கமே. இப்பொழுது நான் கூறிய வார்த்தைகள் எல்லாம் வெறும் வார்த்தைகளாக மட்டும் நீ எடுத்துக்கொண்டால் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றங்களையும் உன்னால் கொண்டு வர முடியாது என் தங்கமே. நான் கூறிய இந்த வார்த்தைகளை எல்லாம் வெறும் சாதாரணமான வார்த்தைகள் கிடையாது என் தங்கமே. ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி அடைவதற்கான பொன்னான வாக்குகள். இதை நீ சரியாக புரிந்து கொண்டு வாழ்க்கையில் பதிய வைத்து பின்பற்றி வந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல நல்ல மாற்றத்தை நிச்சயமாக நீ காண்பாய். இது என்னுடைய சத்திய வாக்கு. நம்பிக்கையோடு இரு தங்கமே. பிரச்சனைகள் ஏதோ ஒரு தீர்வோடு தான் வரும். அதற்கு எந்த தீர்வும் இல்லை என்றால் அது ஒரு பிரச்சனையே கிடையாது என் தங்கமே. யாரிடமாவது உனக்கு பிரச்சனை என்றால் சம்பந்தப்பட்டவரிடம் உரையாடிவிடு. விடை நீ விரும்பியதாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உனக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் என் தங்கமே. எதை பற்றியும் அளவிற்கு அதிகமாக யோசிக்கின்றாய். வியாதியே மிக பயங்கரமானது தங்கமே. நம்மையும் சந்தோஷமாக இருக்க விடாது, நம்மை சுற்றி இருப்பவர்களையும் சந்தோஷமாக இருக்க விடவே விடாது. உன்னுடைய துக்க நாள் முடிந்து போகும். ஆனந்தமான நாட்கள் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. நம்பிக்கையோடு இரு செல்லமே. இனி எல்லாம் உன் வாழ்க்கையில் நல்லதாகவே நடக்கும். எதை நினைத்தும் கவலைப்படாதே. எப்பொழுதும் உனக்கு துணையாக உன் அன்னை நானே இருக்கின்றேன். நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.